மலேசியா சீரீஸ்லேயே இந்த வீடியோ ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ. ஏன்னா குலாலம்பூர் சிட்டியோட மோஸ்ட் ஹேப்பனிங்ஸ் பிளேஸை நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மோனோ ரயிலில் ட்ராவல் பண்ணி ஒரு மினி சிட்டி டூர் பார்த்துட்டு புக்கிட் பின்டாங் வாக்கிங் ஸ்ட்ரீட்டோட நைட் வைப்ஸை பார்க்க போகிறோம். தென் பவிலியான் மாலில் நடக்கிற ஒரு தமிழ் ஃபெஸ்டிவல் செலிப்ரேஷன் பற்றி டீட்டெயிலாக பார்த்துட்டு அப்புறம் ஒரு ஸ்பெஷல் அனிமேஷன் ஸ்டோரியும் பார்க்க போகிறோம். மலேசியாவில் தமிழ் மக்களுக்கு எப்படி இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கிது, அதோட லவ், பாண்டிங், கண்ட்ரிபியூஷன் எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இப்போது கேஎல் சென்ட்ரல்லேருந்து புக்கிட் பின்டாங் போகிறோம். ஸோ இந்த ட்ரெயின்லேருந்தே நம்ம இப்போ ஒரு மினி சிட்டி டூர் பார்க்க முடியும். ஸோ வியூ எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் போகிற வழியில். மலேசியாவோட சிங்கிள் டவரில் டாலஸ்ட் பில்டிங் இதுதான். ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 678 மீட்டர்ஸ் இருக்காமா. டவர்ஸோட ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா மலேசியாவோட ட்ரெடிஷ்னலை பேஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்து 118 ஃப்ளோர்ஸ் இருக்காமா. ஸோ அதனால தான் பேரே பார்த்தீங்கன்னா மெர்டேக்கா 118 வச்சுருக்காங்க. ஸோ இங்கே உள்ள ஆஃபீஸு, ஹோட்டல்ஸு, ரீட்டைல்ஸு, ரெஸ்டாரண்ட்ஸு எல்லாமே இந்த ஒரே பில்டிங்கில் இருக்கும். ஸோ மெர்டேக்காங்கிறது மீனிங் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீடம், இண்டிபெண்டன்ஸ் டே மீனிங். ஸோ மலேசியாவோட இண்டிபெண்டன்ஸ் டே மெமரிக்காக இந்த ப்ராஜெக்ட் நேம் வச்சுருக்காங்க. இது வந்து குலாலம்பூரில் இருக்க 100 இயர்ஸ் ஓல்டு ஒரு சைனீஸ் அசம்பிளி ஹால். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சைனீஸ் அவங்களோட கல்ச்சரல் ஈவெண்ட்ஸ் அதெல்லாம் இங்கே நடக்கும். இது குலாலம்பூரில் இருக்க ஒரு ஜப்பானீஸ் ஸ்டைல் மெகா மால்னு சொல்லலாம். ஸோ லாலா போர்ட் பிபிசிங்கிறது மாலோட பேர். உள்ளே இருந்து பார்த்தீங்கன்னா 400 ஷாப்ஸ் இருக்காமா, ரெஸ்டாரண்ட்ஸு, ரூஃப் டாப் கார்டனு. மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஜப்பானீஸ் பிராண்டெல்லாம் இங்கே கிடைக்குமாமா. ஆனால் பார்த்தா ரொம்ப டிராஃபிக் எல்லாம் இல்லை பாரு. பெங்களூர் அளவுக்கு தான் இருக்குது. நிறைய அப்பார்ட்மெண்ட் இருக்குது, இவ்வளோ இருக்குது. இங்கே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டே பார்த்தீங்கன்னா எம்ஆர்டி, எல்ஆர்டி, மோனோ ரயில், ரேபிட் பஸ் அந்த மாதிரி நிறையா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இருக்குது. இது எல்லாமே நம்ம ஈஸியாக ஆக்சஸ் பண்ணி சிட்டியில் எங்கே வேணாலும் போகலாம். ஸோ இதெல்லாமல் நமக்கு கேஎல்ல சிக்னல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் சென்சார் யூஸ் பண்ணுறாங்களாம். பீக் டைமில் க்ரௌடுக்கு ஏற்ற மாதிரி ஜங்ஷனில் இருக்க க்ரீன் லைட் டைம் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிடுவாங்க. அப்புறம் நிறைய ஃப்ளைஓவர்ஸ், அண்டர் பாசஸ், டெடிகேட்டட் பஸ் லைன்ஸு, ஸோ இந்த மாதிரி செட்டப்லாம் பண்ணி டிராஃபிக்கை ஸ்ப்ளிட் பண்ணிடுறாங்க. அது இல்லாமல் சிட்டி சென்டரில் இந்த மாதிரி ஸ்பீட் லிமிட்டெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குது. ஸோ கேமரா எல்லா இடத்துலையுமே ஃபுல்லாக செட் பண்ணியிருக்காங்க. பப்ளிக் பார்க்கிங், மால் பார்க்கிங், ரோட் சைட் பார்க்கிங் எல்லாமே ரூல்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இங்கே ஃபாலோ பண்ணுறாங்க. இதனால இங்கே மேனேஜபிளாக இருக்குது டிராஃபிக்லாம். அந்த ஸ்டாப் எதுன்னே தெரியாமல் டக்குன்னு உட்காந்துருந்தோம். நேரம் ஸ்கிப் ஆகிருக்கும் இந்த ஸ்டாப். இந்த போர்டை பார்த்து தான் கண்டுபிடிச்சோம் ட்ரெயின்ல இருந்து. இப்போ டைம் என்ன காமி? 6:37. ஆனா எப்படி இருக்கு பாருங்க. நம்ம ஊர்ல எல்லாம் இந்நேரத்துக்கு இருட்டி இருக்கும். 6:37க்கும் இன்னும் வெளிச்சமாவே இருக்கு. 7 மணி வரையும் இப்படிதான் இருக்குமாமா. ஃபுல்லா கார் தான் இருக்கு. பைக் யூஸ் பண்றவங்கலாம் கம்மி தான் போல. இங்க கேலுலார்னா எக்ஸிட் போல இருக்கு இவங்க பாஷையில மலேசியால. நானும் ஏர்போர்ட்ல இருந்து பாக்குறேன் கேலுலார் என்ன பிளேஸ் அதுன்னு நானும் பார்த்துட்டே இருந்தேன். புக்கிட் பின்டாங்க்கு வந்துட்டோம். இந்த மெட்ரோ ஸ்டேஷன்ல இருந்து வந்தோம். மெட்ரோல மோனோ ரயில். இங்க டிராஃபிக் ரூல்ஸ் எல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்றாங்க. ஈவன் ஸ்டாண்டிங்ல இருக்கவங்க கூட கரெக்டா ஃபாலோ பண்றாங்க. நடக்கிறவங்களாம் கரெக்டா நார்மலா ஸ்கூல்ல இருந்து நடக்கிற மாதிரியே நடக்குது. ஸ்கூல்ல இருந்து வந்திருக்காங்களா? சிக்னல் போட்டாங்க. கரெக்டா ஃபார்மலா நடந்து வராங்க எல்லாரும். சிக்னல் போட்டு ரொம்ப கியூட்டா இருக்கும்.
போய் நிக்கிறியா போட்டோ எடுக்க? இந்த பக்கம் அப்படியே நடந்து போய் பார்த்துட்டு வருவோம். இல்ல இது சும்மா இது ஏதோ வாக்கிங் ஸ்ட்ரீட் மாதிரி இருக்கே, பார்த்துட்டு வருவோம். கூட்டம் பயங்கரமா இருக்கும் போல் இருக்கே. போயிட்டு வரலாம் இந்த பக்கம். யாரோ பாட்டு பாடிட்டு இருக்காங்க, ஸ்ட்ரீட் சிங்கர். ஏதோ மேஜிக் பண்றாங்க. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அப்படியே எடுத்து டேஸ்ட் பண்ணி பாரு. நடுவுல ஏதோ பைப் வச்சிருக்காங்க, அது மேல கீழே போயிட்டு வந்துட்டு இருக்கு. நடுவுல ஏதோ ஒரு பைப் இருக்கு. எல்லாம் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. என்ன இங்க என்ன போட்டோ எடுக்கிறாங்க? நீ பாரு அட்வர்டைஸ்மெண்ட். த்ரீ அட்வர்டைஸ்மெண்ட். அந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலயே இறங்கினோடனே பாத்தீங்கன்னா லாட்டன் மால்னு இருக்கு. பட் அந்த மாலுக்குள்ள போகணும்னே தோணல. ஏன்னா இங்க வெளியவே வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டால்ஸ், ஃபுட் கோர்ட்டு, ஃபேஷன் ஷாப்ஸ், கஃபேஸ் எல்லாமே இங்க இருக்கு. இது டூரிஸ்ட்க்கு ஒரு ஃபேவரட்டான ஸ்பாட் போல. ஸோ ஸ்டேஷன்ல இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லயே இங்க எல்லாமே இங்க கிடைக்குது. ஸோ பர்ஃப்யூம்ஸ், கேஜெட்ஸ், இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு. ஸோ ஃபுல் ஸ்ட்ரீட்டும் எல்லாமே வைபாவே இருக்கு. ஹை எண்ட் மால் பக்கத்துல இருந்தும் இங்க ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாவே கிடைக்கும் போல. அண்ட் வீக்கெண்ட் ஈவினிங்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இங்க நிறைய ஆர்டிஸ்ட் வருவாங்க, மேஜிக் ஷோஸ் பண்ணுவாங்க, ஸ்மால் மியூசிக் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கும். இது இங்க பாரு, இன்ஸ்டால தான் பாப்போம். மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. எவன்டா? ஒரு வழியா கொடுத்துட்டான். கோல்ட்ரிங்க் 250 rupees. நம்ம பெங்களூர்ல சர்ச் ஸ்ட்ரீட் மாதிரி இது பவிலியான் மால். ஸோ குலாலம்பூர்லயே ரொம்ப ஃபேமஸான மால் இது. புக்கெட் பின்டாங்ல இருக்கு. இங்க வந்து அரௌண்ட் 700 ஷாப்ஸ் இருக்காமா. இந்தியன், மலேசியன், வெஸ்டர்ன், ஜப்பானீஸ், கொரியன் எல்லா கல்ச்சர்ஸ்லயும் ஷாப்ஸ் இருக்காமா உள்ள. ஈவன் ஃபுட் ஹெவன் கூட சொல்லுவாங்களாம் இதை. நிறைய ஃபுட் ஸ்டால்ஸும் இருக்குமாமா உள்ள. அப்புறம் பாத்தீங்கன்னா டெக்கரேஷன் கிங்னு சொல்றாங்க இந்த மால். உள்ள ஆக்சுவலி பாத்தீங்கன்னா கிறிஸ்துமஸ், தீபாவளிக்கெல்லாம் ரொம்ப கிராண்டா டெக்கரேட் பண்ணுவாங்களாம். இப்போ கூட தீபாவளி இருக்காமா. உள்ள ஏதோ தமிழ் சாங் ஓடிட்டு இருக்கு, போய் பார்ப்போம். நீங்க கேரளா, கர்நாடகா, ஆந்திரா போனா கூட இந்த மாதிரி தமிழுக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. இங்க பாத்தீங்கன்னா தமிழுக்கு, தமிழ் ஃபெஸ்டிவலுக்கு எல்லாம் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. தமிழ் சாங் ஓடிட்டு இருக்கீங்க பாருங்க. தீபாவளி கொண்டாடுறது
ஸோ மலேசியாவில் நம்ம தீபாவளி ஃபெஸ்டிவலுக்காக இங்கே ஒரு கோலம் போட்டிருக்காங்க பாருங்க, இவ்வளோ பெருசா. அதுவும் ஒரு இன்டர்நேஷ்னல் மாலில் இவ்வளோ பெரிய கோலம் போட்டிருக்காங்க. ஸோ அப்படி என்னதான் நமக்கு பாண்டிங், அதை பற்றி ஒரு சின்ன ஸ்டோரி பார்ப்போம். 1900 ஆரம்ப காலத்துல தென்னிந்தியாவில் வறுமை ரொம்பவே ஜாஸ்தியா இருந்தது. தின சாப்பாட்டு கூட கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அப்போதான் பிரிட்டிஷர்ஸ் வந்து மலேசியாவுக்கு கூலி தொழிலாளர்கள்லாம் போய் வேலை செய்யுங்க, உங்களுக்கு வறுமை போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பல்லாயிரக்கணக்கான தென்னிந்தியர்களை கடல் பயணம் மூலம் கூட்டிட்டு போனாங்க. அந்த கடல் பயணம் அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்தது. அங்க போய் தென்னிந்தியர்கள் ரப்பர் எஸ்டேட்ல வேலை செஞ்சாங்க. ரெயில் கிராக்கர், லோடு, பிளான்டேஷன் எல்லாமே அவங்க கையால கட்டப்பட்டதுதான். புது நாடு, புது வாழ்க்கை அப்படின்னு எல்லாமே கஷ்டமா இருந்தாலும் தங்களோட கலாச்சாரத்தை திரும்ப அங்க ஸ்கிராச்ல இருந்து பில்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி கோயில் எல்லாம் கட்டி தைப்பூசம் எல்லாம் பல்லாயிரக்கணக்கான வருஷம் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. இன்னைக்கு லிட்டில் இந்தியான்னு ஒரு கம்யூனிட்டியை உருவாகிறதுக்கு காரணமா இருந்தவங்களும் அவங்க தான். அடுத்த தலைமுறைக்கும் வழிகாட்டிட்டு போயிருக்காங்க. ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா மலேசியாவில் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குது தமிழுக்குன்னு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா லிகோ பிராண்ட்ல இருந்து ஒரு பொட்டானிக்கல் ஸ்பெஷல் டெக்கரேஷன் போட்டிருக்காங்க மால்குள்ளாரையே. ஸோ ஓவரால் செட்டப் ஒரு ஃபேண்டசி கார்டன் மாதிரி சூப்பராக இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் எவ்ரி கார்னர் ஒரு ஃபோட்டோ ஸ்பாட் மாதிரி தான் இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைங்களோட பில்டிங் பிளாக்ஸ் வச்சு தான் இவ்வளோ பெரிய டெக்கரேஷன் போட்டிருக்காங்க, இவ்வளோ பெரிய செட்டுமே.